தே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்று ஒருகால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம். திருவில்லிபுத்தூர் என்று ஒருமுறை சொன்னவர்களினுடைய கமல பாதங்களை நம்முடைய சிரசு சென்னிக்கு பூவாக சூடுவோம் என்பதற்கேற்பவும், கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்ற ஏற்றம் கொண்ட பாண்டிய நாட்டு திவ்யதேச அனுபவங்களிலே இன்றைய அனுபவம் திருவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற திவ்யதேசம். ஆண்டாள் மற்றும் பெரியாழ்வார் அவதரித்த திவ்யதேசம். இந்த ரெண்டு ஆண்டாள் நாச்சியாருக்கும் பெரியாழ்வாருக்கும் அவதார ஸ்தலம் திருவில்லிபுத்தூரே ஆகும். ஆண்டாள் ரங்கமன்னார் திரு கல்யாண கோலத்திலே காட்சி கொடுக்கக்கூடிய திவ்ய தேசம். ரங்கமன்னாருக்கு வலதுபுறம் ஆண்டாள் நாச்சியாரும் இடதுபுறம் கருடாழ்வாரும் இங்கே ஏக சிம்மாசனத்திலே எழுந்தருளி காட்சி கொடுக்கிறார்கள். வில்லியும் கண்டனும் ஒருமுறை வேட்டைக்கு செல்ல கண்டன் மரித்து விடுகிறான். வில்லியானவன் எம்பெருமான நோக்கி பிரார்த்தித்து வேண்டி இருக்க எம்பெருமான் இங்கே தன்னை நினைத்து வேண்டி இங்கே க்ஷேத்திரத்தை நிர்மாணிக்க சொல்லி வழிபட அவனுக்கு அனுகிரகம் பண்ண அவன் பெயரிலேயே வில்லி புத்தூர் என்று இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாமமாக விளங்கி இன்றும் அழைக்கப்படுகின்றது. ஆண்டாள் நாச்சியார் கண்டெடுக்கப்பட்ட திருத்துழாய் அடி, சீலத்துழாய், துளசி பாத்தி ஆனது இன்றும் நாம் செவிக்கலாம்படிக்கு இருக்கு. அதற்கு அருகிலே ஆண்டாள் ரங்கமன்னாரினுடைய சந்நிதி, பெரியாழ்வார் சந்நிதி. வடபத்திரசாயி சயன கோலத்தில் காட்சி கொடுக்கிறான் எம்பெருமான். மூலவர் வடபத்திரசாயி. இவர் விமலாக்கிருதி விமானத்தில் கிழக்கு நோக்கி திருக்கோலத்திலே எழுந்தருளியிருக்கார். ரங்கமன்னார் ஆண்டாள் திருக்கோயிலிலே கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். இங்கே பூதேவியான ஆண்டாள் நாச்சியாருக்கே முதல் ஏற்றம். அத்தனை விதமான ஏற்றங்களும் முதலிலே தாயாருக்கே. திருவள்ளரையிலே ஸ்ரீதேவியான தாயாருக்கு அங்கே ஏற்றம். பூதேவியான ஆண்டாள் நாச்சியாருக்கு திருவில்லிபுத்தூரிலேயும், நீலாதேவியான நாச்சியாருக்கு திருநறையூரிலேயும் ஏற்றம். அவர்களிலே கருடனுடைய அம்சத்தோடு அவதரித்த பெரியாழ்வாரும் எம்பெருமானுடைய தேவியே கோதையாகவும் அவதரிக்கப்பெற்ற பெரும் சிறப்பு இந்த திவ்ய தேசத்துக்கு உண்டு. வேதஸ்வரூபியான கருடாழ்வார், கருடனுடைய அம்சமாகவே தோன்றினவர் பெரியாழ்வார். அப்படி வேதஸ்வரூபியான பெரியாழ்வாரும் நாச்சியார்களிலே ஒருத்தியான கோதையும் அவதாரம் பெற்றதனாலே இந்த திவ்ய தேசத்துக்கு ஏற்றம். பெரியாழ்வாரும் ஆண்டாள் நாச்சியாரும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம் வடபத்திரசாயி, ஆலின் இளையான், திருமுக்குளம், காவேரி, கங்கை, யமுனை என்ற மூன்றும் கலந்த திருவேணி தடாகத்தோடு ஆண்டாள் கோதை நாச்சியாரோடு சம்சன விமானம், சௌமிய விமானத்துக்கு கீழே மண்டூக முனிவருக்கும் பெரியாழ்வாருக்கும் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்து கொண்டு எம்பெருமான் இங்கே எழுந்தருளியிருக்கான். வடபத்திரசாயி கிழக்கு நோக்கி விமலாக்கிருதி விமானத்தில் கிடந்த திருக்கோலத்திலேயும், ரங்கமன்னார் ஆண்டாள் திருக்கோயிலிலே கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலத்திலேயும் காட்சி கொடுக்கிறார்கள். பெரியாழ்வாராலேயும் ஆண்டாளாலேயும் மங்களாசாசனம் பாடப்பட்ட திவ்ய தேசம். பெரியாழ்வார் திருமொழியிலே மின்னனைய நுண்ணிடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோத்தாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்து இருடிகேசா முலை உனாயே. அழகிய பெண்கள், அழகிய பெண்களினுடைய கேசம் மிக அழகாக இருக்கு. அந்த கேசத்தின் மீது அமர்ந்த வண்டுகள்லாம் தாங்கள் தேனை பருகியதனால வந்த மகிழ்ச்சி,
மின்னணைய நுண் இடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு. அழகான ஸ்திரீகளினுடைய அழகான கேசங்களில் அமர்ந்திருக்காம் வண்டுகள்லாம். அந்த வண்டுகள்லாம் மிக மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கு. தேரை பருகினதனால வந்த மகிழ்ச்சி. அப்படி அந்த மகிழ்ச்சியாலே மேலும் என்ன செய்கிறதுன்னா இசை பாடுகின்றது. இனிமையான இசையை பாடுகின்றதாம். தென்னா தெனான்னு இனிமையான இசையை பாடக்கூடிய ஸ்தலம் எங்கே இருக்குன்னா இந்த காட்சியெல்லாம் ரம்யமாக பார்க்கும்படியாக இருக்கிறது திருவில்லிபுத்தூர் என்று பெரியாழ்வார் குறிப்பிடுகின்றார். அப்படி வண்டுகள்லாம் இன்னிசை இசைக்கின்ற வில்லிபுத்தூர் என்கின்ற திவ்ய தேசத்தில் நிலைத்து வாழக்கூடிய எம்பெருமானே, இனிது அமர்ந்தாய். உன்னை கண்டவர்கள்லாம், உன்னை பார்த்தவர்கள்லாம், ஆஹா, இந்த பிள்ளையை பெற்றதற்காக என்ன நோன்பு நோற்றாளோ, இவளுடைய திருவயிறு வாய்த்தவள், என்ன தவம் பண்ணாளோ, இந்த திருவயிற்றில் எம்பெருமான பெற்றாளே என்ன தவம் செய்தாளோ, என்ன தவம் செய்தனே, என்ன தவம் செய்தாய் யசோதா யசோதான்னு இப்படி கேட்பது போல இவளை பெற்ற வயிறு, இவனை பெற்றதனால இவளுக்கு ஏற்றம், அதனாலே பெருமானை பெற்றாலே எத்தகைய தவம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு வியந்து பாராட்டும்படியான வார்த்தையை நான் அடையுமாறு செய்தாயே எம்பெருமானே இருடி கேஷா, எனக்கு நாதனானவனே, இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை, என்ன நோன்பு நோற்றாளோ இவள் பெற்ற வயிறுடையவள்னு இந்த வார்த்தையெல்லாம் இருக்கே எய்துவித்தாய். இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் நான் கேட்கும்படிக்கு செய்தாய் இருடி கேஷா, அதனால் நீ முலை உணாயே என்று பெரியாழ்வார் யசோதையாக தன்னை பாவித்து கொண்டு கண்ணனம்பெருமான பால் முலைப்பால் உண்பதற்கு அழைப்பது போல அந்த பாசுரங்கள் பதிகத்தில் இந்த பாசுரத்தை திருவில்லிபுத்தூருக்கு மங்களாசாசனம் செய்கிறார். இவளை பெற்ற வயிறு, இவனை பெற்றதனாலே என்ன தவம் செய்திருக்காளோன்னு சொல்லும்படியான ஏற்றம் அடையும்படிக்கு நீ செய்தாயே இருடி கேஷா, நீ இப்போ முலைப்பால் உண்ணாயே என்று யசோதையாக இருந்து பாடிய பாசுரம் இந்த தலத்துக்கு பெரியாழ்வார். ஆண்டாள் நாச்சியார் மென்னடையன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பது ஓர் ஆசையினால் என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா. மெல்லிய நட அழகு அமைந்திருக்கும் அன்னப்பறவைகள், அன்னப்பறவைகள்லாம் நடையழகுக்கே பிரசித்தம். அப்படி மெல்லியதான நடையழகு கொண்டதான அன்னப்பறவைகள்லாம் பறந்து பறந்து விளையாடுகின்றது. எங்கேன்னா திருவில்லிபுத்தூரிலே. அப்படி அன்னப்பறவைகள் பறந்து விளையாடும் திருவில்லிபுத்தூரிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானிடத்தில் ஓர் ஆசை கொண்டேன். அந்த எம்பெருமானிடத்தில் ஓர் ஆசை கொண்டேன் நான். ஓர் ஆசை, ஒரே ஆசை, ஒப்பற்றதான ஆசை. அந்த ஆசைக்கு ஈடு இணைன்னு வேறு ஒரு ஆசையை சொல்ல முடியாது. அப்படி ஒசத்தியான ஒப்பு ஓமை சொல்ல முடியாததான ஒரு ஆசை. அதனாலே ஓர் ஆசை. பொதுவாகவே ஆழ்வார்கள் தங்கள் பதிகங்களில் வரக்கூடிய பாசுரங்களில் ஓர் இரவு, ஓர் நள்ளிரவு, ஓர் ஆசை அப்படின்னு வரக்கூடிய இடத்திலெல்லாம் எதை காட்டுகின்றார்களோ அந்த விஷயத்துக்கு நிகர் அந்த விஷயமே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய், திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிறது. அந்த ஓர் இரவு இருக்கே, அந்த இரவுக்கு நிகர் அந்த இரவு தான். அதுபோல ஓர் ஆசை, இந்த ஆசைக்கு நிகர் வேறு ஒரு ஆசையை சொல்லிவிட முடியாது. அப்படி உயர்வான ஆசை, ஒரு ஆசை கொண்டேன். திருவில்லிபுத்தூரிலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானிடத்தில் ஒப்பற்றதான ஓர் ஆசை, ஒரே ஆசைதான். அதை கொண்டேன். என்னன்னு கேட்டால் அவனுடைய திருவடிகளை சேவிக்க வேண்டும் என்ற ஆசை. திருவில்லிபுத்தூர் எம்பெருமான் ஆளின் இளையான், அவனுடைய திருவடிகளை எப்பொழுதும் சேவிக்க வேண்டும், இந்த கண் படைத்த பயன் பெற வேண்டும் அப்படின்னு அவனுடைய திருவடிகளை சேவிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டேன். அந்த ஆசையாலே என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா, என்னுடைய இரு விழிகளும் தூக்கம் என்பதையே மறந்து போனது. தூக்கம்ங்கிறதே கிடையாது, அப்படியே இமைக்காமல் இருக்கு அந்த ஆசையினாலே. மேலும் உலகளந்தான் வரக்கூவாய் குயிலே, குயிலே நீ எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். உலகளந்தான் திருவிக்கிரமன் எம்பெருமான், வாமனன் எம்பெருமான் என்ன கை கொள்ளும்படிக்கு அவன் வர வேண்டும், அவன் வருவான் அப்படின்னு நீ சொல்ல வேண்டும். அவன் வருவதற்காக நீ கூவ வேண்டும். உலகளந்தான் வரக்கூவாய், அவனை வரச் சொல்லேன் குயிலே.
அவனுக்காகவே காத்து கொண்டிருக்கக்கூடிய எனக்காக அவன் வரும்படிக்கு நீ கூவ வேண்டும். உன்னுடைய கூவுதல் அவன் வருகையை தர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உனக்கு இனிய அடிசில் அடிசிலோடு அடிசில் இனிமையான அடிசிலோடு பால் அமுதையும் தருவேன், ஊட்டுவேன். அது மாத்திரமா, எடுத்த என் கோலக்கிளி, நான் வளர்க்கக்கூடிய என்னுடைய அழகான கிளி இருக்கே, அந்த கிளியை உன்னோடு தோழமை கொள்ளும்படிக்கு செய்வேன், உன்னோடு நட்பு கொள்ளும்படிக்கு செய்வேன். ஆண்டாள் நாச்சியார் திருக்கரங்களிலே இந்த அழகான கிளி எப்பொழுதும் இருக்கிறத நாம் இன்றும் செவிக்கலாம். நித்தியமுமே சாயம் வேளையிலே ஆண்டாளுக்கு கிளி சமர்ப்பிக்கப்படுறதையும் நாம் அந்த சேவையை சேவிக்கலாம். அதனால் இந்த குயிலிடத்திலே சொல்கிறாள், உலகளந்தான் வரும்படிக்கு நீ கூவாய், க்ஷேமத்தை எனக்கு நல்குவாய். ஏன்னா எம்பெருமான் வருகின்றான் அப்படின்னு சொன்னா, வந்து என்னை கை கொண்டான்னு சொன்னால் அதை விட க்ஷேமமானது ஒன்றும் இல்லை. அதனாலே லோகக்ஷேமம் ஏற்படும்படிக்கு நீ செய்ய வேண்டும், அப்படி நீ கூவ வேண்டும். உன்னோடு நான் வளர்க்கக்கூடிய கிளியை நட்பு கொள்ளும்படிக்கு செய்வேன் அப்படின்னு குயிலை நோக்கி சொல்கிறது போல இந்த திவ்ய தேசத்துக்கு ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் செய்திருக்கிறாள். பிள்ளைபெருமாள் ஐயங்காரும் குறித்தொருவர் கொண்டாடும் கொள்கைத்தோ கோதை நிறத்தவூர் விண்டு சித்தர் நீடூர் பிறப்பிலியூர் தாழ்வில்லி புத்தூர் என்றவர்க்கு தானிறந்தான் வாழ்வில்லி புத்தூர் வளம். ஆண்டாளினுடைய அவதாரத்தாலேயும் உயர்வு பெற்ற பெரியாழ்வாரினுடைய வாழ்விடமாக பெருமை பெற்றது. அதுக்கும் மேலே அவதாரணார்த்தமாக தோன்றிய எம்பெருமான் கண்ணனாய் அவதாரம் பண்ணினானே, அவன் துரியோதனனிடத்துல பாண்டவர்கள் 5 5 ஊர்களையாவது கொடு அப்படின்னு யாசித்தானே, அந்த எம்பெருமான் நிலையாக எழுந்தருளி இருக்கக்கூடிய தேசம் இந்த திருவில்லிபுத்தூர். அந்த தேசத்தினுடைய ஏற்றத்தை ஒருவரால் எண்ணி பார்த்து சொல்லிவிட முடியுமான்னா சொல்லவே முடியாது. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து, வைகுந்த வான்போகமான வாழ்வு, பரமபதத்திலே எழுந்தருளியிருக்கும் போகமான வாழ்வையும் விட்டு நாம் ஓய்வு பெற வேண்டும் என்று நம்முடைய நிலைமையை பார்த்து நமக்காகவே இங்கு ஆண்டாள் ஆடிப்பூரத்திலே திருவில்லிபுத்தூரிலே அவதரித்தாளே, அதனாலே இந்த தேசம் பெருமை பெற்றது. பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் வீரான் பெற்றான் பெரிய ஆழ்வார் என்றும் பெயர். எம்பெருமானுக்கு கண்ணெச்சில் பட்டு விடுமோ, என்ன நேர்ந்து விடுமோ அப்படின்னு ஒரு மாத்ரு பிரேமையினாலே, கோட்டி மாத்ரு பிரேமையினாலே பொங்கும் பரிவாலே மங்களாசாசனத்திலே இழிந்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடின பெரிய ஆழ்வாரினாலே ஏற்றம் இந்த திவ்ய தேசம். ஆலின் இலையான், ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் அவதரித்த கண்ணனெம்பெருமானே இங்கே வடபத்ரசாயியாக எழுந்தருளி இருக்கானே, அப்படி அந்த எம்பெருமான் இருந்து அத்தனை பேர்களையும் ரட்சித்து கொண்டு இன்னும் எப்படி ரட்சிக்கிறதுன்னு நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவனால் இந்த திவ்ய தேசத்துக்கு ஏற்றமான இந்த ஏற்றத்தை சொல்லிவிட முடியுமா? பாசுரங்களாலேயோ வார்த்தைகளாலேயோ நம்முடைய வார்த்தைக்கு உட்பட்டு சொல்லிவிட முடியுமான்னா இந்த ஏற்றத்தை நம்மாலே சொல்ல முடியாது. சீராரும் வில்லிபுத்தூர் செல்வத் திருக்கோளூர் ஏறார் பெரும்பூதூர் என்னும் இவைன்னு மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையிலே காட்டுறார். சீராரும் வில்லிபுத்தூர், இந்த திவ்ய தேசங்கள்லாம் ஒரே நேர்கோட்டிலே வைத்து இதெல்லாம் அவரவர்கள் அவதாரங்களாலே சிறப்பு பெற்றது அப்படின்னு காட்டுறார். சீராரும் வில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாராலே பிரியாழ்வாராலே சிறப்பு பெற்றதான சீர்மை மிகு. என்ன சீர்மை மிகுன்னு கேட்டால் இவர்களுடைய அவதார சீர்மை. நமக்காக எம்பெருமானிடத்துல பரிந்து பக்தி செய்து அந்த பக்தியை நமக்கு காட்டினது. அப்படி ஆண்டாள் நாச்சியாரும் பெரியாழ்வாரும் அவதரித்த இந்த திவ்ய தேசம் அவர்களினுடைய பாரிப்பு, அவர்கள் கொண்ட ஆசை எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும்,
சேவிக்க வேண்டும் என்ற ஆசைப்படி நாமும் அவர்களுடைய திருவடிகளை பற்றி கொண்டு அவர்கள் பாசுரம் மூலமாக இங்கே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானிடத்தில் அவனுடைய திருவடியை சேர வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா.